Very good morning. Happy to see you all again through this wonderful morning devotional video. இந்த மாதம் முழுவதும் இந்த புதிய மாதத்திலே நாம் வேதத்திலிருந்து ஒவ்வொரு பெண்களை வேதத்துல இருந்து வாழ்ந்த தேவனுக்கு என்று வாழ்ந்த பெண்களை குறித்து சில டிவோஷன்ஸை பார்க்க போறோம் ஒவ்வொரு வீடியோலையும். இந்த முதல் வீடியோல நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா ரூத் அவங்களை குறிச்சா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு வேத வசனத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து இப்போ வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே உள்ள வசனம் இது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த வசனம், இந்த நிறைவான பலன், இந்த செய்யத்தக்க பலன் அவங்களுக்கு எப்படி கிடைச்சு தெரியுமா? அதுக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் சாய்ஸ் இருக்கு. ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும், சில இக்கட்டான சூழல் வரும். சரியான முடிவு எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமும், தவறான முடிவு எடுக்கிறவங்களுக்கு அவங்க லைஃபே மாறி போற சில விஷயங்களும் நடக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ரூத் ஒரு சரியான முடிவு எடுத்தாங்க. ரூத் ஒர்பால் 2 பேரும் இருந்தாங்க. இவங்க யாருன்னா நகோமி அவங்களோட 2 மருமகர்கள். இந்த 2 மருமகங்களும் கணவனை இழந்துட்டாங்க. எல்லாரும் அவங்க ஊர்ல கணவனை இழந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நகோமி சொல்றாங்க, என்னை விட்டு போயிருங்க, இனி எதுவுமே என்கிட்ட இல்ல, உங்களை வாழ வைக்க என்னால முடியாது, சோ நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஒர்பால் அழுதுட்டே போயிடுறாங்க. ஆனா ரூத் சொல்றாங்க, ரொம்ப அருமையான வார்த்தை அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, கவனிக்க கேட்கிறேன். 1ஆவது அதிகாரம் 14வது வசனம் சொல்லி இருக்கிறது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். His wise choices. அவள் அன்னைக்கு எடுத்த முடிவு சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். தன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான சூழல்ல இருக்கா. அப்படி முக்கியமான சூழல்ல இருக்கிறப்ப அவ எடுத்த ஒரு நல்ல முடிவு அவ வாழ்க்கையே மாத்திருச்சுன்னு பாக்குறோம். ஒர்பாலை குறித்து அதுக்கப்புறம் பைபிள்ல வேற எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. இந்த ரூத்துல ஒர்பால் என்ன ஆனா, அவளுக்கு என்ன ஆச்சு, அவ எங்க போனா, நோ, அவளுக்கான ஹிஸ்டரி என்னாச்சே தெரியல. ஆனா சரியான முடிவு எடுத்த அந்த ரூத்தோட ஆக்சுவலி அவளோட எண் பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமா ஆண்டு நடத்துறாரு. வர்றாங்க, அங்க போய் கோதுமை பிறக்க போறா, 1 படி கிடைக்குது, 6 படி கிடைக்குது. ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் வரும் பொழுது அந்த கோதுமை களத்திற்கே முதலாளி அம்மாவா மாறுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. பிகாஸ் ஆஃப் ஹர் டிசிஷன், அவளுடைய முடிவு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த காலை வேளையில நீங்க எல்லாரும் தியானிக்க வேண்டியதும் கவனிக்க வேண்டியதான், நான் எடுக்கிற முடிவுகள் என் வாழ்க்கையில சரியானதா இருக்கிறதா? நான் இதுவரைக்கும் எடுத்த முடிவுகள் எதெல்லாம் சரியா எடுத்திருக்கேன், எதெல்லாம் தவறா எடுத்திருக்கேன்? இந்த ஒர்பாலை போல தவறான முடிவு எடுத்து தேவனை விட்டு பின்வாங்கி போய் இந்த தேவனை வணங்காம வேற எங்கேயோ போய் வாழ்க்கையை தொலைச்ச ஆட்கள் உண்டு. இந்த ரூத்தை போல சரியான முடிவெடுத்து தேவனை பின்பற்றி நிறைவான பலனையும் செய்யத்தக்க பலனையும் பெற்றுக்கொண்ட ஆட்கள் உண்டு. நீங்க எப்படிப்பட்ட நபர்? சோ இதுவரைக்கும் தவறான முடிவு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இன்றையிலிருந்து ஒரு சரியான முடிவு எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராங்க. நீங்க யோசிச்சு சிந்திச்சு ஜெபிச்சு, ஆண்டவரே நான் இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி இந்த ரூத்தை போல ஒரு சரியான முடிவெடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். குட் டிசிஷன் லீட்ஸ் டு ஹாப்பி லைஃப். சரியான முடிவுகள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூத் எடுத்த ஒரு முடிவு அவளை சந்தோஷமான வாழ்க்கைக்கு மாத்துச்சு. இது வரைக்கும் ரொம்ப மோசமா துன்பமா இருந்த வாழ்க்கை ஒரே ஒரு முடிவுல தலைகளா மாறி போயிடுச்சுன்னு பாக்குறோம். ஆகவே இந்த காலை வேளையில நீங்களும் நல்ல முடிவுகளை எடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் சரியான சாய்ஸஸ் உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். ஜெபிச்சு மற்ற பெரியவர்களோட ஆலோசனை கேட்டு ஒரு நல்ல முடிவுகளை எடுக்க, உங்க வாழ்க்கையை முன்னேற்றுகிற முடிவுகளை எடுக்க ஆண்டு உதவி செய்வாராக. அப்படி சில பேர் என்னன்னா முடிவே எடுக்காம இருப்பாங்க, எந்த முடிவு எடுக்க நான் போற போக்குல போவோம். இல்ல, யூ ஹேவ் டு டேக் டிசிஷன். திஸ் இஸ் த டே. இன்னைக்குதான் சரியான நாள், இந்த நேரம் தான் சரியான நேரம். இன்னைக்கே உட்கார்ந்து சில எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க, இந்த ரூத்தை போல சரியானதை எடுக்க ஆண்டு உதவி செய்வாராங்க. உங்க வாழ்க்கையிலே நீங்க எடுத்த ஒரு சரியான சிறப்பான முடிவு என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதான். இயேசுவை நீங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அது ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. அதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. சோ அப்பேற்பட்ட முடிவை நீங்க சரியா எடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல மற்ற முடிவுகளையும் உங்களால சரியா எடுக்க முடியும். சோ அந்த நினைவோடு கூட தொடர்ந்து நீங்க வருகிற நாட்கள்ல எல்லா காரியங்களும் ஃபினான்சியலி, ரிலேஷன்ஷிப்ல, ஃபேமிலியில, ஒர்க்ல, நீங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லா இடங்களையும் ஒரு நல்ல முடிவு எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்ம மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்கிறார். அப்படி அவர் ஆலோசனை சொல்லும் பொழுது நம்மால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஜெபித்து முடிவுகள் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Thank you. God bless you and have a great day.